மகர மாசத்தில் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் உலகத்தில் எங்கேயாவது ஒரு இயற்கை சீற்றங்களோ அல்லது இயற்கை சீற்றத்தினால் சில அழிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரியான சஞ்சாரங்கள் கொஞ்சம் சொல்லுவோம் இல்லையா, இது வந்து 150 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லை. பட் இது ஒரு ரேர் காம்பினேஷன் கேலக்சியில. ஏன்னா மகரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு உத்தராயண சூரியனுக்கான ஒரு முக்கியமான இடம் அது. இந்த அயனங்கள் மாற்றம் ஆறுது இல்லையா, வசந்த கால ஆரம்பமும் கூட. பட் சயின்டிபிக்கலி என்ன சொல்றோம்னா, எவ்ரி 72 இயர்ஸ் தேர் வில் பி அ சேஞ்ச். இந்த சூரியனினுடைய அந்த தாக்கம் பூமியின் மேல் இருக்கக்கூடிய தாக்கத்துல எவ்ரி 72 இயர்ஸ், ஸோ 72 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பெரிய மாற்றம் சூரியன் மகரத்துல இருக்கும்போது வரும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காவும் சொல்றாங்க, அஸ்ட்ரானமர்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ இந்த வருடம் அதை மாதிரி ஒரு 72 வருடத்திற்கு பிறகு மகரத்துல வரக்கூடிய ஒரு சூரியன். ஸோ இதனுடைய அந்த தாக்கமானது பூமியில் அதிகமாக இருந்து நமக்கு ஏதாவது இயற்கை இடர்பாடுகள் வரும். அதே மாதிரி இந்த அமாவாசை 18ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை, அதற்கு மறுநாள், இது எல்லாமே கொஞ்சம் இயற்கை சீற்றங்களும் உலக மக்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்காத ஒன்று அப்படின்னு சொல்லலாம்.